பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறேன். இந்த தலைமைத்துவ பயிற்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சியாக நம்முடைய இந்த ராஜ்யத்திற்கு ஒரு நல்ல மாதிரியாக நாம் இருந்து ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதோ அதே போல ஒரு நல்ல தலைமைத்துவத்தை நாம இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும், சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த பாரத்தோடு கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய திருச்சபையில தொடர்ச்சியாக இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பாஸ்டர் மனமு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அவரையும் ஊழியத்தையும் வளர்ந்தோங்க செய்வாராக. நிறைய வேலைகள் தம்பிமார் தங்கச்சிமார்களுக்கு உண்டு, ஆனாலும் ஆர்வத்தோடு கூட நீங்க வர்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிறகு போய் ஆதியாகமம் 45 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதுல குறிப்பாக 5வது வசனத்துல அவன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை மாத்திர வாசித்துருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 45:5 வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன் அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை ஒரு நல்ல தலைவனாக அவர் மாற்றுவதற்கு பயன்படுத்தின வழிகள் உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அவன் பின்னாட்கள்ல தன் சகோதரர்களை சந்திக்கும் பொழுதும் சரி, தன் தகப்பனை சந்திக்கும் பொழுதும் சரி, அவர்கள் பயப்படும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு அனுப்பல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை உயர்த்தினார், என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் முன்கூட்டியே உலகமெங்கும் ஏற்பட போகிறதான ஒரு பெரிய பஞ்சத்திலிருந்து தேசத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த பஞ்சத்தை சரியாக நிதானித்து அதிலே எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல எல்லா ஜனங்களையும் போஷிப்பதற்கு ஒரு சரியான நிர்வாக திறமை உள்ள தலைவனை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்திற்குள்ள இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை அடங்கி இருந்தது. அதை புரிந்து கொண்டவனாக அவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னை அனுப்பவில்லை, கர்த்தரே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. எதற்கு அனுப்பினார்? ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்ன செய்தாரு? என்னை அனுப்பினார். அப்ப எதற்கு பிரதர் நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம் சபையாக ஒரு ஊழியருக்கு கீழாக இந்த பாடத்தை கற்றுக்கொள்வது ஒருவேளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவேளை ஆகாரத்தினால வர்ற பஞ்சம், தண்ணீரினால வர்ற பஞ்சம், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருந்தாலும் தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம். ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்திலேயே இருக்கு. அதே வார்த்தையை தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்லுவாரு, வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் இந்த தேசத்தின் மேல வரும் அப்படின்னு. அன்னைக்கு கர்த்தர் சொன்னதான அந்த மகா பெரிய தீர்க்க தரிசனம் இந்த கடைசி நாட்கள்ல நிறைவேறி கொண்டிருக்கு. அப்போ இந்த தலைமைத்துவ பயிற்சியில கர்த்தர் எனக்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அநேகருக்கு ஜீவரட்சனை செய்வதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு நடத்திப்புக்கு கீழே, அவருடைய சன்னிதானத்துக்கு கீழே அநேகருக்கு ஜீவரட்சனை கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சரீர பிரகாரமாக கோதுமையை கொடுத்து யோசேப்பு எல்லா தேச ஜனங்களும் ஆதரிச்சான். இப்ப நம்மிடத்துல ஒரு தானியம் சேர்த்து வைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக. இப்ப இந்த திருச்சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த திருச்சபையிலிருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. சபை ஆராதனையின் மூலமாக போதிக்கப்படுகிறது, உபவாச கூட்டத்துல போதிக்கப்படுகிறது, வாலிபர் கூட்டத்துல போதிக்கப்படுகிறது, சிறுவர் ஊழியத்துல இனி பலவிதமான ஊழியங்களின் மூலமா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு பர்பஸ் என்னன்னா, தலைமைத்துவத்திற்கான வார்த்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க ஜீவரட்சனை செய்வது கர்த்தருடைய சித்தம். ஆகையினால இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு வித்தியாசமா இருக்கலாம்.
நிதானிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஒரு காலம் உண்டு. அந்த காலகட்டத்துல நான் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறாரோ அதை கட்டாயம் கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்வார். அதனால முன்கூட்டியே கர்த்தர் இந்த சபையில நம்ம உருவாக்குகிறார். தொடர்ந்து நாம தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஆனா அந்த சித்தம் ஆண்டருடைய ராஜ்யத்திற்கு ஒத்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்மளோட பாடத்திட்டம் என்னன்னா, தேவ ராஜ்யத்தின்படி நம்முடைய தலைமைத்துவம் இருக்கணும். இதுதான் முக்கியமான பாடம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்திருந்தேன். அதுல நினைவு கூர்ந்திட அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா, தலைமைத்துவத்தை பற்றிய தவறான சிந்தைகளை குறித்து நாம படிச்சோம். ரெண்டாவதா அந்த தவறான சிந்தைகள் எப்படி உருவாகுது, அதுக்கான வேர்கள் என்ன அப்படின்னு ரெண்டாவது படிச்சோம். மூன்றாவதாக அந்த வேர்கள் எது அப்படின்னு நாம கண்டறிஞ்சு எப்படி அவைகளுக்கு நாம எதிர்வினை ஆற்றி அந்த வேர்களில் இருந்து நம்மால தப்பிக்க முடியும் அப்படின்னு மூன்றாவது பாடத்தை படிச்சோம். நான்காவதாக தலைமைத்துவம் எப்படி செயல்படுகிறது, உறவில்லாமல் தலைமைத்துவம் என்ன செய்யாது, செயல்படாது அப்படின்னு சொல்லி நாம படிச்சோம். திருச்சபைக்காக நன்றி சொல்றேன். ரெக்கார்ட் பண்றாங்க, அது எனக்கும் பிரயோஜனமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடத்தை குறித்த சந்தேகம் இருக்குமானா நீங்க இந்த ரெக்கார்டிங்ல நீங்க யூடியூப்ல பதிவிடுறாங்க, நீங்க அதை பார்த்து நீங்க அதை கற்றுக்கொள்வதற்கு அது வசதியா இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான காரியத்தை நாம் படிக்கலாம். ஏற்கனவே போன வாரத்துல நாம படிச்ச விஷயம் அப்படின்னா கவனிங்க, ராஜ்யம் என்று ஒன்று இருந்தால் அந்த ராஜ்யத்திற்கு கட்டாயம் எல்லைகள் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னா ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகிறது. அந்த தலைமையில அந்த தலைப்பின் கீழே தான் இப்ப நாம 5வது பாடத்தை நாம தொடருகிறோம். போன வாரத்துல என்ன படிச்சோம்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க எழுதின டைரியை பார்த்தே சொல்லலாம். என்ன பார்த்தோம் போன வாரத்துல? ராஜ்யம் என்று ஒன்று உண்டானால் அந்த ராஜ்யத்திற்கு கட்டாயம் எல்லைகள் இருக்கும். இன்னொரு விதத்துல சொன்னா அலங்கம் இருக்கும், மதில் சுவர் இருக்கும். ஓகேங்களா? எல்லைக்குறி இருக்கும். சொல்லுங்க, நீ என்ன சொல்லலாம்? என்ன படிச்சோம் கடந்த வாரத்துல? நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க, கவனிங்க. சாமுவேலை குறித்து நாம பார்த்தோம். சாமுவேலை குறித்து நாம பார்க்கும் பொழுது எல்லாம் தாறுமாறாய் இருக்கும் பொழுது அந்த சின்ன சாமுவேல் மாத்திரம் சணல் நூல் ஏகோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அப்படின்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ள, ஒரு சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு, ஒரு எல்லைக்கு உட்பட்டு அவன் ஊழியம் செய்தபடினால 40 ஆண்டுகள் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் இருந்தான். மகிமையான ஊழியத்தை செய்தான், நியாயம் தீர்த்தான் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். அப்போ அடுத்ததா நம்ம பார்த்தது என்னன்னா, எல்லை என்று ஒன்று உண்டானால் அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள், குறிப்பாக தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ளுகிற நாம எல்லை எது அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு அந்த எல்லைக்குள்ளாக நிற்க நாம பழகணும். ஆண்டவர் 12 பேரை தனக்காக தெரிஞ்சுக்கிட்டார். எதுக்காக? அந்த 12 பேரை கொண்டுதான் ஆண்டவர் உலகம் முழுவதும் தம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். அதை நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த 12 பேருமே எல்லை கடப்பதற்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு ராஜா, இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய கர்த்தராகி இயேசுவுக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்த பொழுது அவர் எல்லை தாண்டினாரா அல்லது எல்லைக்கு உட்பட்டு பிதாவின் சித்தத்தை செய்தாரா அப்படின்னு 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? ஓகே, இன்னைக்கான காரியத்தை நம்ம பார்க்கலாம். ராஜாவினிடத்தில் கற்பது. அதோட கூட நம்ம போன வாரம் கிளாஸை நாம நிறைவு செய்தோம். இன்னைக்கு ராஜாவுடைய சிந்தை, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை நாம எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நாம் எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போறோம். 5ஆம் வசனத்துல இருந்து எத்தனாவது வசனம் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, நாம் மைக்ல வாசிக்க போல நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே சத்தமாக 5வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்கலாம். ரெடி? வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இதுதான் ராஜாதி ராஜாவுடைய சிந்தை. ஏன்பா அவர் வந்தாரு, ஏன்பா அவர் தாழ்த்தினாரு? அவர் யார்ப்பா? அவர் தான் ராஜாதி ராஜா. இந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் அவர் தான். ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிற நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. மாத்திரமல்ல, சகல நரஜீவன்களுடைய சுவாசம் அவருடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. மாத்திரமல்ல, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அவர் இருக்கும் பொழுது அந்த ராஜா பிதாவினுடைய சித்தத்தை, குறிப்பா பிதாவினுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட வந்த பொழுது எப்படிப்பட்ட மனதுள்ளவராய் இருந்தார், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராய் இருந்தார் நாம் பார்க்கும் பொழுது அதுதான் தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு, குறிப்பாக தலைமைத்துவத்தை கையில் எடுக்க போகிற பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமானது ராஜாவுடைய சிந்தை. என்ன அப்படின்னா, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, அவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை எப்படி நினைக்கலையா? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார். இதை குறித்து விவரமா சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சவங்க, போதகரால நீங்க போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை. யார் அவர்களை உயர்த்துவார்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனே எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் பூமியில நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பொழுது, நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் இந்த பூமியில மகிமை அடையும். அல்லேலூயா. ராஜ்யங்கள் இயேசுவை என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். இந்த பூமியெல்லாம் அவருடைய மகிமையினால நிரம்பும். இந்த பூமியெல்லாம் அவர் அறிகிற அறிவினால நிரப்பப்படும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ராஜாவுடைய சிந்தை. இந்த சிந்தையை உடையவர்களாக நாம் பணி செய்யணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, என்ன நடக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட சிந்தையை தான் குமாரன் எல்லையா வச்சுக்கிட்டார். பிரதர் கவனிங்க, இப்ப நான் சொல்றது என்னன்னா, 5வது பாடம், ராஜ்யம் என்று ஒன்று இருக்குமானா அந்த ராஜ்யத்திற்கு எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எல்லைக்குட்பட்டு தான் ராஜா என்ன செய்தார்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப அவருடைய அடியவர்களாகிய நாம, அவருடைய சீஷர்களாகிய நாம, அவருடைய சரீரத்தின் அவயவமாகிய நாம, ஒரு தலைமை பொறுப்பை நிர்வகிப்பதற்காக பயின்று கொண்டிருக்கிற நாம என்ன செய்ய போறோம்னா, நாமும் அவரை போலதான் என்ன செய்ய போறோம்? எல்லைக்குட்பட்டு தேவ சித்தத்தை நாம செய்ய போறோம். அப்படின்னா பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அவரை ராஜ்யத்தை கட்ட அனுப்பும் பொழுது எதை குமாரன் எல்லையாக கொண்டிருந்தார் அப்படின்னா அவருடைய சிந்தை. அல்லேலூயா. அந்த சிந்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு சமமா இருக்கணுங்கிற தாட்டை என்ன செய்தார்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. இதைதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். எல்லை என்பது எழுத்தின்படி நாம் கட்டுகிற சுவற்ற சொல்லல. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது எது எல்லை, நமக்கு எது எல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இன்னைக்கு நடக்கிற சகல கொலாப்ஸுக்கும் என்ன காரணம்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்த பக்கத்துல நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லை மீறுவதால் உண்டாகிற விளைவுகள். எழுதி கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளை, அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ளுகிற ராஜ்யத்தினுடைய பிள்ளை எல்லையை மீறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த 7 என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 7 என்ன குறிப்பை குறிக்குது? நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் பாத்தீங்களா, நாம் களைய வேண்டிய சிந்தை. இந்த டோட்டல் சப்ஜெக்டும் அதை சுத்தி சுத்தி தான் வரும். அதனால தயவு செய்து நீங்க ஒரு புரிதலோடு கூட இதை ஏற்றுக்கொள்ளுங்க. முதலாவது, பதவியை பற்றிய சிந்தை எல்லை மீறும் பொழுது துரோகம் செய்ய தூண்டப்படுவார்கள். எழுதிக்கோங்க. நான் இதுக்கு விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நடைமுறையில, உலகத்துல, ஆன்மீகத்துல, அரசியல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? பதவியை பற்றிய சிந்தை எல்லை மீறும் பொழுது என்ன நடக்குமா? ஆமா, பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்ன நடக்குதுங்க? துரோகம் நடக்குது. அடுத்தது, இலக்கை பற்றிய சிந்தை எல்லை மீறும் பொழுது விரக்தியும் முதிர்ச்சியின்மையும் அடைவார்கள். 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. விரக்தி, முதிர்ச்சியின்மை. கவனிக்கிறீங்களா?
என்னவா? விரக்தி. இப்ப யாரும் விரக்தியோட உட்கார்ந்துருக்கீங்களா? எப்பெல்லாம் முடிக்க போறாரு? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? விரக்தி. விரக்தினா என்னன்னா, தான் நினைச்ச இலக்க அடைய முடியல அப்படின்னு அவங்க சில எல்லைகளை தாண்டும் பொழுது, கவனிக்கிறீங்களா? ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு ப்ராப்பர் வே ஒண்ணு இருக்கு. வழி இருக்குங்களா? ஒரு கேம் ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஒரு விளையாட்டை ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த விளையாட்டுல அவங்க இலக்கை அடைவதற்கு அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. அப்போ இந்த ட்ராக்ல ஓடுனா நம்மால ஜெயிக்க முடியாதுன்னு அந்த விளையாட்டு வீரன் தனக்கென்று ஒரு ட்ராக்கை தெரிஞ்சுக்கிட்டு குறுகுன வழியில போய் அதை சந்திக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் என்னன்னா எல்லை மீறுதல். கவனிக்கிறீங்களா? என்ன மீறுதல்? எல்லை. சில பேர்லாம் வந்தீங்கன்னா இந்த ஊக்க மருந்த குடிச்சிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்களா? ஓடுவாங்க. கிரிக்கெட் விளையாட்டுலாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லை மீறுறது. அவங்களோட ரூல்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பிரேக் பண்றாங்க. அப்ப இதனால மிஞ்சுவது என்ன அப்படின்னா, ஒண்ணு விரக்தி. ஒண்ணு என்னதுங்க? விரக்தி. ஏன்டா நம்ம இந்த கேமுக்குள்ள வந்தோம் அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா முதிர்ச்சியின்மை. கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க. இங்க பாருங்க, நாம இலக்கை அடைவதற்கு தேவன் நமக்கு ப்ராப்பரா வச்சிருக்கிற பாதையில நடந்தாதான் நமக்கு மெச்சூரிட்டி வரும். அல்லேலூயா. அப்படி பைபாஸ் போட்டு போய் நம்ம அதை பிடிக்கணும்னு போனோம் பாத்தீங்களா, இம்மெச்சூரிட்டியா தான் இருப்போம். ஏன்னா நமக்கு பின்னால வர்றவன் மெச்சூரிட்டியா இருப்பான். ஆனா எப்படியாவது நம்ம என்ன செய்யலாம்? முன்னேறலான்னு இலக்கை அடைவதற்கு வேறு வழியா போறவங்க அவங்களுக்கு என்ன விளைவு நேரிடும் கேட்டீங்கன்னா, டோட்டலா இம்மெச்சூரிட்டியாவே இருப்பாங்க. இன்னைக்கு நான் விவரிக்க வேண்டியதுல எல்லாம் உங்களுக்கு உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மூணாவதா, செல்வாக்கை பற்றிய சிந்த எல்லை மீறும் போது, நம்மளோட கான்செப்ட் எல்லை. எல்லை மீறும் பொழுது எவரையும் இழக்க துணிவார்கள். யாரா இருந்தாலும் இழக்க ரெடி ஆயிடுவாங்க. ஒரு காலத்துல ஒட்டி ஒட்டி வாழ்ந்தவங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? இவன் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப சொல்றாங்க, திக்கு திக்கு திக்குன்னு. அந்த மாதிரி திக்கஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அந்த செல்வாக்கு, எனக்கு வர்ற செல்வாக்கு இன்னொருத்தருக்கு போகுது, சக நண்பனுக்கு போகுது அப்படிங்கிற தாட்டு எனக்கு அதிகரிக்கும் பொழுது, செல்வாக்குங்கிறது கர்த்தர் கொடுத்த கணம். ப்ளீஸ் கவனிங்க. செல்வாக்கு தப்புன்னு ஒரு நாளும் பைபிள் சொல்லல. பவுல் சொல்றாரு, இந்த புகழ்ச்சி அகாயா நாடு முழுவதிலும் என்னை விட்டு நீங்குவதில்லை என்று புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். எந்த புகழ்ச்சி? கவனிக்கிறீங்களா? ஒரு கான்செப்ட் சொல்றாரு. இந்த புகழ்ச்சி அகாயா நாடு முழுவதும் என்னெல்லாம் என்ன நீங்க நினைச்சு பார்க்கும் பொழுதே இந்த விஷயத்தை நீங்க நினைப்பீங்க. மேன்மை பாராட்டுறாரு. நல்லா கவனிக்கணும். பெருமை பாராட்டுறதுக்கும் மேன்மை பாராட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? பெருமை பாராட்டுறதுக்கும் மேன்மை பாராட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பவுல் பெருமை பாராட்டல, மேன்மை பாராட்டினார். ஏன்? கர்த்தர் அவருக்கு கொடுத்த கிருபைகளை குறித்து அவரை மேன்மை பாராட்டுறார். அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, செல்வாக்கை குறித்த சிந்தை உங்களுக்கு எல்லையை கடக்கும் பொழுது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை, யாரா இருந்தாலும் அவங்களை இழக்க துணிவாங்க. இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மகா துயரமான சம்பவம். எப்பெல்லாம் நான் அந்த பகுதியை படிப்பேனா அப்ப அந்த இடத்துல நின்றுவேன். அவன் ரப்பா அந்த பட்டணத்தை முற்றுகை போடுறதுக்கு தான் யோவாபையும் பெரிய ஆர்மியை அனுப்பிச்சிருப்பான். இவன் வீட்டுல இருந்து என்ன பண்ணாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இவன் என்ன பண்ணா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப யோவாப் சொல்றான், நீ வா, ஏறத்தாழ எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், நான் அந்த பட்டணத்தை புடிச்சிட்டேன்னா என் பேரு வந்துடும், அதனால நீ வா அப்படின்னு அவன் கண்ணியமா யாரை கூப்பிடுறான்னா தாவீதை கூப்பிடுறான். உடனே தாவீது என்ன பண்றான்? வந்து அந்த ரப்பா பட்டணத்தை அழிச்சு அவனுடைய அந்த கிரீடத்தை, ராஜாவுடைய கிரீடத்தை எடுத்து வச்சுன்னு அவன் ரிட்டர்ன் தன்னுடைய ஜெருசலத்துக்கு அவன் வரும் பொழுது ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அவன் தன் எல்லா ஜனங்களோடு திரும்பி வந்தான். கவனிக்கிறீங்களா? அந்த கடைசி வார்த்தை, அவன் தன்னுடைய எல்லா இராணுவத்தோடு ஜனங்களோடு திரும்பி வந்தான். அப்ப கர்த்தர் ஒரு முறை சொன்னாரு, அந்த எல்லாருக்குள்ளும் உரியா என்கிற உத்தமம் இல்லாம போயிட்டான். எல்லாரும் வந்தாங்க ரிட்டனு, ஆனா அந்த எல்லாருக்குள்ளேயும் உரியா என்கிற உத்தமம் இல்லை. யாருக்காக இழந்த? எதுக்காக இழந்த? இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? இது ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த செல்வாக்கினுடைய உச்ச கட்டத்துல போறவங்கள நான் வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்கேன். இழக்க கூடாத கீ பர்சனை இழந்துருவாங்க. காரணம் என்ன? அதுக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. செல்வாக்குங்கிறது ஒரு ஆவி, அது கண்ட்ரோலுக்குள்ள இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெரிய இழப்புகளை அவங்க சந்திப்பாங்க. அதுதான் தாவீதுனுடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க. அந்த எல்லாருக்குள்ளும் உரியா என்கிற உத்தமனை போல ஒரு மனுஷனும் கிடையாது. அவனை என்னென்னமோ பண்ணான், ஆனாலும் கூட அவன் சொன்ன வார்த்தை, என் ஜனங்களும் என் இராணுவமும் யோவாபும் உடன்படிக்கை பெட்டியும் இராணுவத்துல இருக்கும் பொழுது நான் என் வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது நியாயமா? அந்த உத்தமன் திரும்பி வரல. அந்த உத்தமன் திரும்பி வரல. 1000 தான் கிரீடம் இருந்தாலும் தாவீதுக்கு, பராக்கிரமசாலிகள் இருந்தாலும் இந்த உரியாவை போல உத்தமன் ஒரு நாளும் தாவீதுக்கு கிடைக்க மாட்டான். எதுக்கு சொல்ற? செல்வாக்கு எல்லை தாண்டும் பொழுது. ஏப்பா,
மாற்றானுடைய மனைவி அவளை அவன் புருஷனுடைய விருப்பம் இல்லாம, யாருடைய விருப்பமும் இல்லாம, இந்த வார்த்தையை தப்பா புரிஞ்சு கூடாது. புருஷனுடைய விருப்பம் அப்படின்னா விருப்பப்பட்டு அனுப்பணுமான்ற தப்பா புரிஞ்சு கூடாது. யாருக்கும் தெரியாம மாற்றானுடைய மனைவிய நீ ராஜா என்கிற அதிகாரத்துல நீ வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்றீங்கன்னா அது எதன் அடிப்படையில சொல்லுங்க? செல்வாக்கு தானே. செல்வாக்கு இல்லைன்னா நீ ஒரு நாள் காட்டுலையும் மேட்லையும் வனாந்திரத்திலையும் கொகையிலையும் கெபியிலையும் உயிருக்கு போராடும் பொழுது இந்த தைரியம் உனக்கு வந்துச்சா? கவனிக்கிறீங்களா? இந்த தைரியம் உனக்கு வந்துச்சா? இப்ப நீ யார்? உன்னை எதிர்ப்பதற்கு பெலிஸ்தியர்கள் இல்ல, உன்னை எதிர்ப்பதற்கு சவுல் இல்ல, உன்னுடைய நண்பனாகிய யோனத்தானு உனக்கு இல்ல. ஒரு உச்ச கட்டத்துக்கு செல்வாக்கு போகும் பொழுது அவன் இழக்க கூடாத ஒரு நபரை இழந்தான். அவன் யாருன்னா உத்தமனாகிய உரியா. ஆகையினால் அந்த செல்வாக்கு அப்படிங்கிற விஷயத்துல, ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற மேன்மை, கவனிக்கிறீங்களா? அந்த இன்ஃபுளுயன்ஸுங்கிறது கர்த்தர் கொடுக்கிற மேன்மை. அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு நாம கற்றுக்கொள்ளணும். அங்கதான் தலைமைத்துவம் செயல்படும். அததான் அந்த ராஜாவின் சிந்தையை நாம படிச்சோம். அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் என்ன, அவருடைய செல்வாக்கு என்ன? அவர் தேவன், திருத்துவத்தின் 2ஆம் நபர் அவர், ராஜாதி ராஜா. அவர் என்ன பண்றாரு? அடிமையின் கோலம் எடுத்து பூமிக்கு வந்தாரு. சோ அப்ப செல்வாக்கை பற்றின சிந்தை எல்லை மீறும் பொழுது எவரையும் இழக்க துணிவார்கள். அடுத்து நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாகம் பற்றின சிந்தை எல்லை மீறும் பொழுது கலகக்காரராகி விடுவார்கள். எழுதிக்கோங்க, கலகக்காரர்களாகி. கலகம். சோ இதெல்லாம் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு நல்லா தெரியும். நிர்வாகம் அப்படிங்கிற, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு எல்லை தாண்டும் பொழுது அவங்க யாரா மாறிடுவாங்க? அவரோட ஆட்டிடியூட் மாறிடுது. என்ன? அவங்க கலகம் செய்கிறவர்களா மாறிடுவாங்க. அடுத்து 5, அதிகாரம் பற்றின சிந்தை எல்லை மீறும் பொழுது எழுதிக்கங்க, அனாதைகளாகி விடுவார்கள். அதிகாரம் பற்றின சிந்தை எல்லை மீறும் பொழுது அவங்க யாரா மாறிடுவாங்கன்னா, ஒரு காலத்துல எல்லாரும் கைவிடப்பட்ட அனாதையா மாறிடுவாங்க, அனாதைகளாகி விடுவார்கள். அடுத்து திறமை பற்றின சிந்தை, 6வது, திறமை பற்றின சிந்தை எல்லை மீறும் பொழுது பயனற்று போவார்கள். அவங்களால ஒரு யூசேஜுமே இருக்காது. திறமை பற்றின சிந்தை எல்லை மீறும் பொழுது பயனற்று போவார்கள். திறமையை கர்த்தர் ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா கவனிங்க, பயன்படுவதற்காக தான் கொடுக்கிறார். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட உடனேயே வாய்ப்பு 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 இன்னைக்கு உலகத்துல தேடுற நபர்களை பாக்குறோம் பாத்தீங்களா? அப்படி எனக்கு திறமை இருக்கு, என்ன பயன்படுத்துங்க, எனக்கு திறமை இருக்கு, என்ன பயன்படுத்துங்க. சமீபத்துல கூட எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, யாருன்னே தெரியல. என் மெசேஜ் இந்த டெய்லி வாட்ஸ்அப்ல போடுவேன், பாஸ்டுக்கெல்லாம் தெரியும். அந்த மெசேஜ் நான் ஃபேஸ்புக்கில் போட்டது கிடையாது, வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அது நிறைய பேர் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், வெல்கம் பண்ணுவாங்க, நம்பர் கேட்பாங்க. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணாரு, நீங்கள் எனக்கு கூட்டம் அரேஞ்ச் பண்ணுங்க 50 பேர், நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன்னாரு. அவர் ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கல. சிஏவனுக்கு சுவிசேஷங்கன்னா வசனம் நல்லா இருக்கு, நானும் இதை தான் செய்கிறேன், இந்த மாதிரி தான் செய்கிறேன்ட்டு அவரோட அந்த ஊழியத்தெல்லாம், தப்பு இல்லை, ஊழியத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, ஒரு 50 பாஸ்டர்ஸ் ரெடி பண்ணுங்க, நான் வந்து என்ன பண்றேன், டீச் பண்றேன். இப்போ நான் கூட்டம் 50 பேர் வருவாங்கன்றீங்க? கவனிக்கிறீங்களா? வரமாட்டாங்க. அது வேற வேற விஷயம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க என்ன சொல்ல, எனக்கு இந்த திறமை இருக்காதனால என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க, கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை. அது வெளிப்படுற ஒரு நாள் இருக்கு. அவ்வளோ பொட்டன்சியலை வச்சு 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 அவனை ப்ராப்பர் வேலை உருவாக்கி யோசேப்பை உருவாக்குறார். ஒரு நாள் சாதாரண குடியானவனுக்கு அல்ல, ராஜாவுக்கு தெரிய வருகிறவனுடைய திறமை. கொண்டு வா அவனை, சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து சவரம் பண்ணி குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அப்போ தேவை கட்டாயம் ஏற்படும். அந்த திறமை உனக்குள்ள இருக்குன்னா அதை அழைப்பதற்கு மனிதர்கள் வருவாங்க, அதை அழைப்பதற்கு நபர்கள் வரும், அதை அழைப்பதற்கு அபிஷியலா உங்களுக்கு வாசலை கர்த்தர் திறப்பார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நாமும் அடங்கி இருப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதுதான் அவனோட கான்செப்ட். திறமையை தப்புன்னு சொல்லல, ஆனா அது எல்லை மீறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, யூஸே இல்லாம ஆயிடுவாங்க, பயனற்று போயிடுவாங்க. கடைசியா பிடிவாத சிந்தை எல்லை மீறினால் மனநலம் பாதிக்கப்படுவார்கள். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்ல வரல, அது நான் சொல்லாமே உங்களுக்கு தெரியும். பிடிவாதம் அதிகமா இருக்கிறவங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எங்க அடி வாங்குவாங்க, அதிகம்னா சரி ரீதியா எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி பாஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாரு, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், பாஸ்டர் சொல்லிட்டாரு. பிடிவாதத்துக்கு காரணம்னா அந்த பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டோட்டலா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு வந்துருச்சு. என்னன்னா, காதுல ஏர்பட்ஸை மாத்தின்னு கனெக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஆனா தானா பேசின்னு போறவனை பார்த்துருக்கீங்களா?
நாம நினைச்சுக்க அவன் யார்கிட்ட இல்ல, அவன் உளறின்னு போறான். அவன் கனெக்ஷனே கிடையாது போனுக்கும் ஏர்பட்ஸுக்கும். அவன் ரோட்ல உழைன்னு போறான், அந்த அம்மா ரோட்ல நாம நினைச்சு சரி பேசணும். அப்படிலாம் இல்லை. ஏன்னா அப்படி கூட வச்சு இன்னைக்கு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, நான் என்ன சொல்றேன், பிடிவாத சிந்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது கை வைக்கிற இடம் நம்மளோட மனசை பாதிக்கும். ஆகையினால் இதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லை மீறுதலினால் உண்டாகிற விளைவுகள். எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா நமக்கு என்ன இருக்கணுங்க? ராஜ்யம் ஒண்ணு இருந்தா என்ன இருக்குங்க? எல்லை, ஒரு லிமிட்டு, அந்த எல்லைக்குட்பட்டு ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லை மீறுவதனால் ஒரு மனுஷனுக்குள்ள நேரிடுகிற பயங்கரங்கள், தோல்விகள், விளைவுகள், பலவீனங்கள். அதனால என்னதான் நான் மறைச்சாலும் கூட அது எப்படியாவது காட்டி கொடுத்துரும். அதனால ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்கின பொழுது கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் அவர்களை படைப்பதற்கு முன்பே அவர்களுக்கான எல்லைகளை கர்த்தர் நியமிச்சார். ஒரு தோட்டத்தை உண்டாக்கிட்டு தானே அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளா அங்கிருந்து எடுத்து உருவாக்குனாரு. அப்ப எல்லை இல்லாம கர்த்தர் அவங்கள வைக்கலையே. அப்ப ஆண்டவர் வந்து மனுஷனை படைக்கும் பொழுதே அவன் எல்லைக்குட்பட்டவனா இருக்கவன். நீங்க வீட்டுல போய் அதை நீங்க அழகா வாசி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவுண்டரிஸ் நீங்க இங்க படிக்கலாம். நிறைய எல்லைகள் உண்டு. வேலை அது ஒரு எல்லை. இப்படி சுத்தி கிடக்காத, மிருகத்தோட பேசின்னு அலைஞ்சின்னு கிடக்காத. கவனிக்கிறீங்களா? அப்ப அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. வேலையை தாண்டி ஓவரா செஞ்சு கிராக் ஆயிர போறான் அப்படின்னு ஒரு மனைவியை கொடுத்தாரு. மனைவி ஒரு எல்லை. கவனிக்கிறீங்களா? கணவனுக்கு மனைவிக்கு கணவன் இல்லை, கணவனுக்கு மனைவி இல்லை. இப்படி எக்கச்சக்கமான பவுண்டரிஸ் இருக்கும் அதுல. ஓகேங்களா? அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுதே எல்லையோடு தான் படைச்சார். போன முறை சொன்ன அந்த எல்லை தோட்டத்துக்கு வெளியே கிடையாது, அந்த எல்லை தோட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சு. அததான் மனசுன்னு சொல்றேன். இப்ப நியாயப்பிரமாணம் ஒரு காலத்துல வெளியே இருந்துச்சு. கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, திருடாத, பொய் சாட்சி சொல்லாயாக, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து உள்ள வந்துடணும் எல்லைக்குள்ள. ஐயோ அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சுன்னா அந்த டோட்டல் வாக்குத்தத்த வசனங்களையும், அதாவது அந்த டோட்டல் லா நியாய பிரமாணங்களை நம்மளோட ஆவியில கற்றுக் கொண்டு வந்து வச்சுட்டார். அல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதிட்டார். இப்ப பழைய ஏற்பாட்டுல கண்களால் பார்த்து நான் உள்ள வந்துடணும், புதிய ஏற்பாட்டுல உள்ள இருந்து ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு. கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டுல எழுத்தா இருந்துச்சு, புதிய உடன்படிக்கையில் அவைகள் ஆவியாய் இருக்கிறது. நான் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப உள்ள இருந்து ஒருத்தர் கைட் பண்றாரு. இதுதான் ஏதேன் தோட்ட நிலவரம். ஏதேன் தோட்டத்துல பவுண்டரி வெளியே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, பவுண்டரி மனசுல தோட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சு. எப்போ அவங்கள துரத்தின பிறகுதான் ஒரு வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை எங்க வைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்துக்கு பவுண்டரி அப்புறம் தான் வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னால உள்ள இருந்துச்சு. அதே வேலையை தான் இயேசு கிறிஸ்துவ நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் செய்கிறாரு. நமக்குள்ளிருந்து நடத்துகிற, வெளியிருந்து நடத்தினார் பழைய ஏற்பாட்டுல. இப்ப உள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துல என்ன செய்வாரு? நடத்துவார். இதுதாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப அடுத்ததா நம்ம மீதம் இருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு சித்தமானால் 4 பாயிண்ட் இருக்கு. அது முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிச்சிருவோம் இன்னைக்கு. அப்படி இல்லைனாலும் அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். ஓகேங்களா? ரைட். முதலாவது, இந்த எல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதனோட ஒரிஜினல் மீனிங், இன்டர்பிரேஷன், வியாக்கியானம் என்ன? எழுத்தின்படி நம்ம பார்க்கறது ஒரு வேலி, ஒரு கல்சுவர், தேசத்தை காக்கிற அலங்கம். ரைட் பிரதர்? தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுது? தேவனுடைய ராஜ்யம் ஒரு எல்லைக்குள் செயல்படுகிறது. ஓகேங்களா? அவர் எல்லையற்றவர், ஆனா நமக்கு எல்லையை நியமிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யம் எல்லைக்குட்பட்டது அப்படின்னா இப்ப இது அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வர்றோம். ஓகேங்களா? ரைட் பிரதர்? எல்லை அப்படிங்கிறது எதை குறிக்குது? நடைமுறையில் தலைவர்கள், அதாவது என்னையும் உங்களையும் குறிக்குது. நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒரு தலைமையேற்று பணி செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மை நாமே லீட் பண்றோம். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களை நடத்தாவிட்டாலும் நம்மை நாம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? ஆவியானுடைய ஒத்தாசையோடு நடத்தணும். ஓகேங்களா? இப்ப வாசிக்க போறோம். நடைமுறையில் தலைவர்கள் மீறக்கூடாத எல்லைகள் அல்லது தலைவர்கள் கட்டி காக்க வேண்டிய எல்லைகள் என்னென்ன? நிறைய இருக்கு. நமக்கு மேஜரா 4 காரியத்தை சொல்ல போறேன். இதுதான் ராஜ்யத்தினுடைய எல்லை. ரொம்ப முக்கியமானது. எனக்கான, உங்களுக்கான மீறக்கூடாத எல்லை. இந்த பவுண்டரிக்குள்ள நாம நின்னுட்டா இந்த உலகத்துல நான் எதுக்காக பிறந்தனோ அது நிறைவேறும். எங்க அம்மா வயிற்றுல இருந்து என்னை கொண்டு வந்தாரு பாருங்க, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன். வாலிப வயசுல 10வது படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 23, 24 வருஷமா கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சுட்டு நான் இருக்கிறேன்.
இந்த பூமியில நான் பிறந்ததற்கான நோக்கம் எப்ப நிறைவேறுனா அவர் என்னை வைத்த இடத்தில் நான் இருக்கும்போது. அதான் ரொம்ப முக்கியம். நான் வச்ச இடத்துல நீ இருக்கியா அப்படிங்கறதுதான் கேள்வி. அததான் என்கிட்ட உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப எது எல்லை? முதலாவதாக மீறக்கூடாத எல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கலாம். யோவான் வாசிங்க. 1 அதிகாரத்துல உங்க நோட்ஸ்ல இருக்கிறதா வாசிக்கிறார். 1 அதிகாரம் வாசிங்க. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி நான் வனாந்தரத்திலே வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதலாவது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் பிரதர் சிஸ்டர் என்னன்னா, இப்போ நமக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரெண்டாவது நம்முடைய பிசிக்கல் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். என்னங்க இப்போ பாருங்க, இப்போ இங்க இப்போ மணி 7:15 ஆகுது. நான் ஒரு 9 தாண்டினா உங்க பிசிக்கலா ப்ராப்ளம் வருமா வராதுங்களா? உங்களுக்கு வருது இல்லையா? எனக்கு பிசிக்கல் ப்ராப்ளத்தை உண்டாக்கிறீங்க. அல்லேலூயா. ஓட வச்சு 1.5 ஜல்லியில் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நமக்கு மன ரீதியாகவும் ஆரோக்கியம் வேணும், உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் வேணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் சொல்ற விஷயங்களை உங்க லைஃப்ல நீங்க கடந்து வந்த பாதையில கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. சில உண்மைகளை கண்டுபிடிப்பீங்க, சில விளைவுகளை கண்டுபிடிப்பீங்க, சில தவறுகளை கண்டுபிடிப்பீங்க. கவனிக்கிறீங்களா? நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, மாற்றிக் கொள்வதற்கு நிறைய சத்தியங்களை உள்ளடக்கின ஒரு பகுதி இது. என்னன்னா, முதல் எல்லை என்னன்னா, யோவான் அவரோட ஊழியத்தை இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருமே பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரியும், மத்தேயுக்கு மல்கியாவுக்கு பிறகு என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி யார் அப்படின்னா யோவான் ஸ்நானன். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் தான் கிருபையின் காலம் தொடங்குது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி, மல்கியா உரைத்த தீர்க்கதரிசி யாரு? எலியாவின் ஆவிய உடையவன் யாருன்னா இந்த யோவான் ஸ்நானன். இவனை மாதிரியான ஒரு அத்தாரிட்டி உள்ள ஊழியத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. எல்லாரும் இப்படி வேதபாரர்கள், ரபிமார்கள், சண்டை சச்சரவு இப்படியே அந்த நாட்கள் காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது, ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இவன் எல்லாத்தையும் அலற வைக்கிறான். இந்த மனுஷன் பார்த்தா யாரை பார்த்தாலும் திட்டுறான். அவனுக்கு முன்னால நிக்க முடியல. அந்த அளவுக்கு பரலோகம் அவனுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்கு. ராணுவம் நடுங்குது, ராஜா நடுங்குறான், பொதுமக்கள் நடுங்குறாங்க, அபிஷியலா இருக்கிறவங்க நடுங்குறாங்க, பாமர மக்கள் நடுங்குறாங்க, எல்லாரும் ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தவனே இந்த பரிசேயர்களுக்கு, இந்த வேதத்தை போதிக்கிற நபர்களுக்கு ஒரு பெரிய நெருடல் வந்துருச்சு. யாரா இருப்பாரு இந்த மனுஷன்? ட்ரெஸ்லயும் வித்தியாசமா இருக்கிறாரு, சாப்பிடுறதும் பீஸா பர்கரா சாப்பிடுறாரு. அல்லேலூயா. அப்படியே சாப்பிட்டாரு, இதெல்லாம் சாப்பிடுறாரு, வித்தியாசமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அமைச்சிட்டானுங்க. என்ன கேக்குறாரு? வாசிங்க வாசிங்க வாசிங்க. இல்ல, அந்த 19 இருந்து வாசிங்க. யூதர்கள் யார பர்ஃபெக்டா அனுப்புறாங்க பாருங்க. பாத்தீங்களா? எவனுக்கு விஷயம் தெரியுமோ அவனை அனுப்புறானுங்க. இந்த ஆசாரியர்களுக்கு தான் விஷயம் தெரியும், லேவியர்களும் விஷயம் தெரியும். என்னயா எவனும் செய்யாத இவன் செய்யறான் அப்படின்னு அனுப்புறாங்க. என்ன நடக்குது? நீர் யார் என்று கேட்ட போது கவனிக்கிறீங்களா? நான் கிறிஸ்து அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நானும் நாமும் தேவ ராஜ்யத்தினுடைய எல்லை என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய சத்தியம். நான் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வேணாம். நான் யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் தைரியம் வேணும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஒத்துக்கிறீங்க? புரியுதா நான் சொல்றது? நான் யாரு, ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தைரியமே வேணாம். ஆனா நான் யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு தைரியம் வேணும். இது புரியுதா முதல்ல இந்த வார்த்தை உங்களுக்கு? ஏங்க, நீங்க யாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணுமா? தம்பி பின்னால தலையாட்டினீங்களே, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களை பார்த்து ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க யாரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் தேவையில்லை. நான் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு. ஆனா நான் உங்களை அப்படி நினைச்சுக்கிட்டேன். நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கேன். அவரா இருப்பீங்களோ, இவரா இருப்பீங்களோன்னு கேட்டா நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? அந்த ஆள் வர்ற வரைக்கும் நம்ம அவராவே இருந்துருவான்.
இப்ப புரியுன்னு நினைக்கிறேன். இவன் சொல்றானே, அந்த ஆள் வர்ற வரைக்கும் நம்ம யாரா இருந்துடலாம், அப்புறம் பாத்துக்குவோம் நம்ம அப்படின்னு நாம இருந்துருவோம். எடுத்தவனே அடிக்கிறான். நீ அவரா? நான் அவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்கேயோ கேட்ட மாதிரிதான் இருக்கும் டைட்டில், இருந்தாலும் சொல்லுங்க. நான் அவன் அல்ல. அல்லேலூயா. அததான் சொல்றேன். நான் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வேணாம். ஆனா நான் யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம். பிரதர் நீங்க அப்படியா பிரதர்? இதான் எல்லை. ஹூ ஐ ஆம். தேவனுடைய ராஜ்யம் எங்க உடையுது, திறப்பு எங்க உண்டாகுது கவனிக்கிறீங்களா? எங்க சத்துரு உள்ள வர்றான், எதன் வழியா பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையிறான், எதன் வழியா சர்வம் ஒரு மனுஷனுக்குள்ள நுழையுதுன்னு கேட்டீங்கன்னா, உன்னோட ஐடென்டிபிகேஷனை உடைச்சு உள்ள வர்றதுக்கு அவனுக்கு வல்லமை இருக்கு. ஏதேன் தோட்டத்துல இதேதான் செஞ்சா. நல்லா கவனிங்க. இது ஐடென்டிபிகேஷனை உடைச்சா உள்ள வந்துருவான். ஏன்? என்னிலிருந்து வெளிப்படுகிற பிரதிக்கிரியைகள் இருக்கு பாத்தீங்களா? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படுகிற, கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்கிறாரு, வரங்கள் கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு. கொஞ்சம் கவனிங்க. நான் மற்றவர்களை விட வித்தியாசமா இருக்கும் பொழுது பிறர் என்ன கேள்வி கேட்க துணிறாங்க. ஏப்பா நீ வித்தியாசமா பண்றியே, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னா, எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு, பிரைஸ் லார்ட், அது இருக்கட்டும். ஆனா உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாரா சொல்றாங்க, அந்த ஆள் இருக்கிறான், நான் கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணிட்டு எவனும் கிடையாது, அவன் நான் தான். அல்லேலூயா அப்படின்னு யோவான் சொன்னாரா? முதலாவது பவுண்டரி, எல்லை எது தெரியுங்களா? உங்களுக்கு எனக்கு ஒரு தைரியம் வரணும், நான் அவரு கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? உங்களை கேட்பாங்க, நீ அவரா ஏசுநாதரான்னு யாரும் கேட்டுற மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் நான் யோக்கியம் கிடையாது. அதுக்கு கவனிக்கிறீங்களா? ஏதோ ஒண்ணு இன்டர்பிரேஷன் நம்மளை பார்த்துட்டு நீங்க அவரா, நீங்க இவரா, ஏன் உள்ள இருந்து கவனிக்கிறீங்களா? ஒரு வல்லமை வருது, வரும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் தான் அப்படின்னு அந்த கணத்தை எடுத்துடுறாங்க. நீ தேவனா? அவர் சித்தத்தை செய்ய வந்த அடியா. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கவனிக்கிறீங்களா? சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக நினைக்கல. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற மகா பெரிய சோதனை என்னன்னா, நமக்குள்ள கர்த்தர் கிருபைகளை தர்றாரு, வரங்களை தர்றாரு, வல்லமை தர்றாரு. இதெல்லாம் இல்லைன்னாலும் இயல்பாகவே நமக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்களேன். ரட்சிக்கப்படாததற்கு முன்னால நாம ஒண்ணும் இல்லாதவங்களா இருந்தோமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையே வேற. ரட்சிப்பு தான் ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம். ஆனா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாலையும் நமக்குள்ள நிறைய டேலண்ட் இருந்தது, இப்ப இருக்கு. அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுது. அது எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனா என்னன்னா, நான் எதனால் அறியப்படுகிறேன்? பிரதரா இது, சிஸ்டரா இது, இவங்களா இதுன்னு எனக்குள் இருக்கிற, கவனிங்க, ஒரு தாளந்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் யார் என்று அறியப்படுகிறேன் பார்த்தீங்களா? அதை வச்சு சமுதாயம், மக்கள், உறவு, குடும்பம் எனக்கு சீல் குத்திடக்கூடாது. சீல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்த நோக்கத்தை மறந்துடுவேன். என்ன ராஜ்யத்துல கர்த்தர் எதற்காக வச்சாரோ, எதற்கு திருச்சபையில் நாட்டி இருக்கிறாரோ, எதற்காக கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினாரோ, எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, அந்த நல் நோக்கத்தை எழுதுறேன். ஏன்னா அழைப்பை மாத்தி விடுறதுக்கு நீ பூமியில நிறைய பேர் இருக்கான். அதை போன முறை ராஜாவுடைய மாதிரில இருந்து நாம பார்த்தோம். எவன்டா என்ன உங்களுக்கு பஞ்சாயத்துக்காரனை வச்சதுன்னு கேட்டாரா இல்லைங்களா? இவர் முக்கியமான கான்சோடு பேசுகிற, போதகரே சொத்தை பிரிச்சு தர சொல்லி அண்ணனை, ஏப்பா யாருப்பா என்ன உங்களுக்கு நியாயாதிபதியா வச்சது கேட்கிறாரு. ஏன்? நாம் பவுண்டரி என்ன? கவனிக்கிறீங்களா? ஹூ ஐ ஆம். முதல்ல பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப படிங்க. எத்தனை முறை கேட்கிறாங்க பாருங்க, வாசிங்க. மறுதலியாமல் அவன் சொல்லிட்டான். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இவர் மேசியா, இவர் கிறிஸ்து அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உடனே நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, அவன் தெளிவா சொல்லிட்டான், நீ நினைக்கிறாள், நான் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்து அல்ல அப்படின்ட்டான். அடுத்து வாசிங்க. முதல்ல கிறிஸ்துவான்னு கேட்டானுங்க, ரெண்டாவது எலியாவான்னு கேட்டாங்க, அடுத்தது என்னன்னு கேட்டாங்க? தீர்க்கதரிசியானவரான்னு கேட்டாங்க. அதற்கும் அல்ல என்றான். விடுற மாதிரிலாம் இல்லையா? ஏதாவது ஒத்துக்கையா? அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கு லீட் பண்ண ஆள் இல்லையா? ஒத்துக்கையா? ஏதாவது பண்ணியா? உனக்குள்ள இருக்கிறத பார்த்தா பிரதர், நான் போன முறையா சொன்னேன், என்னை கொண்டு போய் கவுத்துட்டு இருப்பானுங்க குழியில. பிரதர் பிரதர் அப்ப விட மாட்டானுங்க. நீ அவரா? ஏன்னா அவனுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் அவருக்குள்ள இருந்து வெளியே வருது. அல்லேலூயா. ஏன்னா மல்கியாவே சொல்லிட்டாரு, எலியாவின் ஆவியை உடையவனா ஒருத்தன் வருவான். அந்த மாதிரி எலியாவுக்கு ஆகாபு ஏசபேலும் பயந்து நடுங்கினது மாதிரி இவனை பார்த்து ஊரே பயப்படுது, எருசலேமே பயப்படுது.
அப்ப பார்த்தா ஒரு மேசியாவா இயேசுவா இருப்பாரா, ரெண்டாவது எலியாவா இருப்பாரா, அடுத்தது சரி நீ யாருன்னு தான் சொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாசிங்க. அதற்கு ஆஹ் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நோக்கி நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி ஐயா தயவுசெய்து சொல்லி அமுச்சு விட்டுக்கிறானுங்க. கவனிக்கிறீங்க, அவங்களுக்கு போய் சொல்லணும் யார் நீங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுங்கள். இதான் என் அழைப்பு. கவனிக்கிறீங்களா? இதான் எல்லை. வாசிங்க. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள். சொன்னார் பாத்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி என் பேரு என்னன்னா, நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இதான் என் காலி. கவனிக்கிறீங்களா? அழைப்பு மாறி ஓடுறது ரொம்ப டேஞ்சர். ஆரம்பத்துல எதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம் தெரியாம இருக்கலாம், யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பரிசுத்தவான் இந்த பூமியில யாருமே கிடையாது. போக 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 தான் கர்த்தர் நம்மளை ஷைன் பண்ணி எதுக்கு அழைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கிளாரிபிகேஷனை கர்த்தர் நமக்கு தருவார். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எது வரைக்கும் ஓடணும்? ஒருத்தன் 80 வயசு வரைக்கும் ஓடணும். 80ல இருந்து 120 வரைக்கும் தான் அவனோட ஊழியம் ஆரம்பம். 80ல தான் ஊழியமே ஆரம்பிச்சது. மோசையை குறித்து சொல்றேன். அதனால ஓடிக்கிட்டே இருக்கதான் நம்ம ஷைன் பண்ண ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலே நமக்கு என்ன செய்வார்னா உறுதிப்படுத்துவார். அதுக்கு முன்பாக அவர் அநேக அடையாளங்களை நமக்கு கொடுக்கலாம், அநேக வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கலாம். பார்த்த உடனேயே நம்ம இவர்தான் என்று அடையாளப்படுத்துவதற்கேற்ற நிறைய விஷயங்கள், பிம்பங்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நம்பி மக்கள் கேட்கும் பொழுது வார்த்தை சொல்லுது, உடனே அவன் மறுதலியாமல். அந்த வார்த்தையை சொல்ல என்ன செய்யல? அவன் மறுதலிக்கவே இல்லை. நான் அவன் இல்லை. அப்ப அதை தான் நான் சொல்றேன். நான் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வேணாங்க. தைரியம் எதுக்கு? எதுக்கு தைரியம்? நான் யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. நான் யாரு இல்லைன்னு, ஏன்னா அவங்க சொல்ற அந்த விஷயத்தை உடனே அக்ரி பண்ணி நான் தான்றாங்க. ஆனா அதுக்கான விஷயம் ஒண்ணு கூட அவங்கள்ட்ட இல்லை. தள்ளி நிக்கணும். நாம் நிக்கிற ஸ்தானம் அது கிடையாது. தள்ளி நிக்கணும். இது என்னுடைய இடம் அல்ல, இது நான் நிற்கிற இடம் அல்ல. அவர் சொன்னார்ல, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் நிக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்ப அது அவருடைய ஸ்டாண்டு. ஐ ஆம் அப்படிங்கிறது அவருடைய நாமம். உங்களுக்கு நல்லா தெரியும். அது அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. நான் அப்படின்னு சொல்ல யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் அப்படிங்கிறது அவருடைய நாமம். மோசேவை கர்த்தர் அனுப்பும் பொழுது, இப்படி அனுப்புறியே, அவன் கேட்பானே, பார்வோன் ராஜா உன்னை யார் அனுப்புனதுன்னு. நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இருக்கிறவாறாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ன அனுப்புனார்னு போய் சொல்லு. அதுதான் ஐ ஆம் தட் ஐ ஆம். இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் கெத்சேமனையில பின்னிட்டு விழுந்தாங்க சேவகர்கள் எல்லாரும். நான் என்பது அவருடைய நாமம். ஆனா அதற்கேற்ற எல்லா கிருபாவரங்களை கர்த்தர் தரும் பொழுது அப்படியே மகிமையை கர்த்தர் கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஒரு பச்சை கழுதையோட தாடை எலும்ப வச்சு எத்தனை பேர் அடிச்சான் சிம்சோனு? எத்தனை பேர் அடிச்சான்? 1000 பெலிஸ்தியர்களை கொண்டு போட்டான். அப்படியே கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சுக்கிட்டானா, இதை கொண்டுதான் வீசி எரிஞ்சானா. சொல்லுங்க பாப்போம். மகிமையை கர்த்தர்கிட்ட வீசி எரிஞ்சிடணும். வீசி எரிந்து விட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்டான். இதான் அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு. தாகம் இல்லாம எலும்ப பிடிச்சி நிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். அவன் வீசி எரிஞ்ச உடனே அவனுக்கு தாகம் வந்துச்சான். ஏன்? நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு நீ ரெடியாரு. அதான் ஸ்பிரிச்சுவல் மீனிங். தூக்கி போட்டுறணும். ஆமா, அதை வச்சுதான் செஞ்சாரு. அதை வச்சுதான் இவ்வளவு பேரை சம்பாரிச்சேன், அவளை வச்சுதான் இதை சம்பாரிச்சேன், அதை வச்சுதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். ஆனா அதை கையில வச்சுக்கிட்டாலே இல்ல, வீசி எறிந்தான். ஏன்? மகிமை கர்த்தரோட அந்த இடத்துல ஒருத்த போய் நிக்க கூடாது. தாகம். அப்ப ஆண்டவர் பூமியை பிளக்க பண்ணி அவனுக்கு தண்ணி கொடுத்தார். அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். பிளக்க வைக்கிறார். தண்ணி தாகம். 1000 பேர் அடிக்கிறதுனா சும்மா இல்ல. அதுவும் ஒத்த கழுதையுடைய பச்சை தாடை எலும்ப வச்சு அடிச்சு மகிமை அவருக்கு கொடுத்துட்டான். தாவீதும் அப்படிதான். உன்னை கொன்று உன்னோட மாம்சத்தை மிருகங்களுக்கு நான் கொடுக்கறதுனால தாவீதுன்னு ஒருத்தன் எருசலேம்ல இருக்குவான்னு மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு அவன் சொல்லல. தேவன் ஒருவர் பூமியில உண்டுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால எல்லை ராஜ்யத்திற்கு உண்டு. எனக்கான ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை என்னன்னா பூவயன். இதை நல்ல ஐடென்டிஃபிகேஷன் நம்ம என்ன சொன்ன அதை புரிஞ்சுக்கிட்டு, கவனிக்கிறீங்களா?
அந்த பிம்பத்தை மற்றவர்களை காண்பித்து நம்மை வஞ்சிக்க வருவாங்க. பிசாசு அப்படிதான் சொன்னான். ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்பா நீயே தேவன், உனக்கு ஏன் தேவன், அப்படிதான் வெளியே கூப்பிட்டான். நீ தேவன், உனக்கு ஏன் தேவன், உனக்கு நீ எதுக்கு ஒருத்தர் ஆராதிக்கணும், உன்னை ஆராதிக்கிறதுக்கே 1000 பேர் இருக்காயா, நீ ஏன் போய் உன்னை ஆராதிக்கிற, உனக்கு ஏன் சபை, உனக்கு ஏன் ஊழியக்கார, உனக்கு ஏன் வந்து இந்த இந்த காரியம், உனக்கு ஏன் அந்த காரியம். ஏன் கவனிக்கிறீங்களா? நம்மளை சுயாதீனமாக ஆட்டி வைப்பதற்கு பிசாசு எப்பயுமே ஒரு சிந்தை உள்ளவர். கவனிக்கிறீங்களா? இயேசுவே பிதாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தார். அல்லேலூயா. 3 மிஷனரி பயணம் ஊர் சுத்தினாலும் பவுல் எருசலேம் ஆதி திருச்சபை வந்து மீட் பண்ணாம எங்கேயும் போல. படிச்சு பாருங்க அப்போஸ்தலர் 3 மிஷனரி பயணம், கடைசியா ரோம், அங்கதான் அவர் மரிக்கிறார் ரத்த சாட்சியா. அந்த 4 பயணம், அந்த 3 பயணத்துல அவர் தன்னுடைய மூத்த தலைவர்களை சந்திக்காம, ஆதி அப்போஸ்தலர் சந்திச்சு சப்மிட் பண்ணாம அவர் இருக்கவே இல்லை. எதுக்கு சொல்ல வர்ற? அக்கௌண்டபிலிட்டி. அதுல ரொம்ப முக்கியமா நீங்க வேலை செய்யற இடத்துல ஹூ ஐ ஆம், ஏன் லிமிட் இதுதான், இதை தாண்டி நான் போகக்கூடாதுப்பா. உங்களுக்கு நல்லா தெரியும், சில விஷயத்துல நான் சொன்னா அது விமர்சனம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்ல விரும்பல. ஒரு வீடுகளுக்கு போகும்பொழுது எல்லை தாண்டுதல், நண்பர்களா இருக்கும் பொழுது எல்லை தாண்டுதல், உறவுகளுக்குள்ள எல்லை தாண்டுதல். கவனிக்கிறீங்களா? விருந்துக்கு போறான், அவ விருந்துக்கு அழைச்ச அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது. யார் கிடையாது? சொந்தக்காரன் கிடையாது. அந்த சொந்தக்கார தம்பி கூட அவன் விருந்துக்கு போயிருக்கான். அந்த சொந்தக்கார பையன் அதான் அந்த விருந்துக்கு அழைச்ச அந்த நெருங்கின உறவின் முறையான என்ன பண்றான்னா, சாப்பிட்டுட்டு கை துடைக்கிறதுக்கு எங்கடா தேடி போய் என்ன பண்றான்னா, கிடைக்காததுனால அங்க இருந்த உறவின் முறையால் ஒருத்தினுடைய புடவையில கை துடைக்கிறான். அவன் துடைக்கிறான்னா அவ சொந்தக்காரி துடைப்பான். இவனும் ஓடி போய் அவ புடையில துடைக்க போறான். தொடச்சு வாங்கி கட்டிட்டு தான் வந்தான். புரியுதுங்களா? எல்லாம் கிடக்கிறது. யாரா இருந்தாலும் இதான் ராஜ்யத்தினுடைய, எந்த விஷயம் ஒண்ணு எல்லை மீற வைக்குது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறனால இந்த இல்லஸ்ட்ரேஷனை சொல்றேன். இதை புரிஞ்சு சத்தியத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நமக்கு தேவை சத்தியம். புரிய வைக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் சொல்றது அப்படி ஓரம் தள்ளிடணும். எப்பயுமே எல்லாவற்றையும் சோதிச்சு பாருங்க, நலமானதை பிடிச்சுக்கோங்க. நான் பிரசங்கம் பண்றதுல எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க. அதுதான் விமல்கிட்ட ஒரு நேரம் சொல்லுங்க, பகுத்து போதிக்கிற விஷயம் உங்களுக்கு முன்னால காட்டிடுறேன். எது நல்லதோ எது கெட்டதோ, நல்லதை எடுத்துன்னு கெட்டதை விட்டுருக்கு. ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயங்களை சொல்றேன். உறவுகள்ல இல்ல, ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் இல்ல. ஏன்? இதான் ஹோலினஸ், இதான் பரிசுத்தம். கவனிக்கிறீங்களா? இதான் பரிசுத்தம். அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நானும் நீங்களும் வந்து ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. அப்ப என்ன, எனக்கு எல்லையா இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் இதை செய்யலாமா, இது எனக்கு தகுதியா? கவனிக்கிறீங்களா? நான் இதை மீறலாமா? எதனால மீறினான் தாவீது? கவனிங்க, செல்வாக்கு இருந்ததினால் அல்லவோ அடுத்த குடும்பத்துல எடுத்து கால வைக்கலாம். செல்வாக்கு இருக்கு, ஏன்? நான் ராஜா. அப்ப எங்கேயும் கை வைக்கலாம், யார் வீட்லயும் கை வைக்கலாம், எந்த பீரோலையும் கை வைக்கலாம். இந்த அதிகாரம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா, ராஜ்யத்துக்கு ராஜா, ரைட்? ராஜ்யத்துக்கு எல்லை இருக்கு தாவீது, ஆனா உனக்கு ஏன் எல்லை இல்லாம போச்சு? முறைகேடான உறவுகளை குறித்து நாம மீடியாவில் பாக்குறோம் பார்த்தீங்களா? இந்த முறைகேடான உறவுகளுக்கு காரணம் என்னன்னா இந்த எல்லை மீறல். ஹூ ஐ ஆம், நான் யாரு? இதாங்க இன்னைக்கு பூமியில நடந்துட்டு இருக்கிற எல்லா கரப்ஷனுக்கான அடி வேறு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹூ ஐ ஆம்ங்கிற நாலேஜ் இல்லை. இதை இன்னும் சூப்பரா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பவுல் வந்து ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது நோட்ஸ்ல இருக்கு, இருந்தாலும் வசனத்தை வாசித்துருங்க, இதை மட்டும் வாசித்துருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், தெரிஞ்ச வசனம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். அதனால சோர்வு இல்லாம கேளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களோட உள்ளான வாழ்க்கை பாக்கியமா இருக்கும். நீங்க நிச்சயமாகவே அவரோட ராஜ்யத்துல நல்ல தலைவர்களா இருக்க என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 4ஆம் அதிகாரத்துல 15-16 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அவர் வாசிக்கிறது வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எதுல வளரணும்? ஒண்ணுல வளர்ந்துட்டு
நான் முந்தி சொன்ன மாதிரி கூட்டத்தை கூட்டுங்க நான் வர்றேன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றது எதுல வளரணுமா? தலையாகிய எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இங்க பாருங்களேன், ப்ளீஸ் கவனிங்க. நான் அடைந்தாயிற்று, நான் வளர்ந்தாயிற்று அப்படிங்கிற சிந்தை யாருக்கு வரும்? ப்ளீஸ் சொல்லுங்களேன், யாருக்கு வரும்? சும்மா ஓடிட்டு இருந்த 70 பேரை கூப்பிட்டு போங்கடா போய் பேய் துரத்துங்கடா அப்படின்னு சொன்ன நான் போன முறை. கொஞ்சம் கவனிங்களா, முடிச்சிடலாம். சும்மா கிடந்த 70 பேரை கூப்பிட்டு வாங்க சும்மா இருக்காதீங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டா இது சவுத்து மேனிக்கு துரத்துறான், எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுது, எல்லாம் போகுது. இப்ப நான் கேட்கிறேன், அது அவங்களோட அழைப்பாயிருமா? சொல்லுங்க, அது அவங்க அழைப்பாயிருமா? இல்ல, அது அவங்க அழைப்பா மாறிடாது. பசிக்குது, இந்த சேர்ல கொஞ்சம் உட்காருன்ட்டு இந்தியன் பேங்க் மேனேஜர் ஏறிச்சு போறாருன்னு வச்சுக்கோங்க. நான் பேங்க் மேனேஜருக்கு சொந்தக்காரர். அவர் என்ன பண்ற, போய் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா, இந்த 10 நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு போட்டாருன்னா நான் பேங்க் மேனேஜர் ஆயிடுவேன்னா? நீ எல்லாம் முறைக்கிறத பார்த்தா இருறா வெளியே வாடா உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சீட்டு கிடைச்சது, அவ்வளவுதான். ஆனா who I am? இப்ப வாசிங்க அடுத்த வசனம். இதுதான்ப்பா அந்த வசனத்தை நல்லா பாத்துக்கங்க. அவராலே, அதாவது இயேசுவாலே சரீரம் முழுவதும் அந்த சரீரத்திற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும், இங்க கவனிங்களேன், கணுக்கள் எங்க இருக்கு உங்களுக்கு? கணுக்கள் எங்க இருக்கு? அந்த கணுக்கள் மட்டும் இல்லைன்னா அப்படி என்ன வாரி தூக்கிட்டு போவீங்க, அப்படித்தானே? இப்ப இப்படி டக்குன்னு அப்படி நான் நிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாயின்ஸ், அந்த ஜாயின்ஸ் மட்டும் நமக்கு இல்ல, எலும்பு மாத்திரம் இல்லைன்னா வாரி கொண்டு போக வேண்டியதுதான். அப்ப ஜாயின்ஸ் என்ன பண்ணுது? அந்த கணுக்களுடைய உதவியினால் சரீரம் நிக்குது. தலை யாரு? அஜித் குமார் தான் பிரதர். தலை யார்? இயேசு கிறிஸ்து. அடுத்து வாசிங்க. ஒவ்வொரு அவயமும் அளவுக்கு தக்கதாய், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இதாங்க நான் சொல்ல வந்த பாயிண்ட். ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதா. எல்லாரும் அந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒவ்வொரு அவயவம் என்ன நமக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ், ஒவ்வொரு அவயவமும் எப்படி வேலை செய்தான்? ஏன் இந்த கண்ணெல்லாம் கோவப்படமாயி காலையில ஆனா மண்டை வலி வந்து பிபி ஏறி டாக்டரை போய் பாக்குறோம்னா இந்த அவயவம் வந்து நைட் எல்லாம் வேலை செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நைட் எல்லாம் போட்டு தேய்ச்சினே இருப்பான் பாத்துறீங்களா செல்போனை? முதல்ல லிமிட் கொடுத்தான், இப்பெல்லாம் லிமிட்டே கிடையாது. கொடுக்குறான், அன்லிமிட்னு கொடுக்குறான். கல்லூரி வாசல்லே கொடை வச்சு நிக்கிறான். ஒரு பக்கம் ஜியோ நிக்குது, ஒரு பக்கம் ஏர்டெல் நிக்குது, ஒரு பக்கம் வோடாஃபோன் நிக்குது, எல்லாம் நிக்குது. கொடுக்குறான் அன்லிமிட். அப்ப இந்த கண்ணு இருக்கே அம்மா, கண்ணு, இந்த கண்ணுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நைட்டு வேலை செய்யறேன்னா அது வேற. ஆனா வேலையே இல்லாம வேலை கொடுப்பான் பாத்தீங்களா அந்த கண்ணுக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வை குறைபாடு, டென்ஷனு, பதற்றம். என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய். இப்போ உடம்புல சில சரீர கோளாறுகள் வருதுன்னா ஒரு ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா சுரக்குது, சுகரு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காரணம். சில ஆர்கன்ஸ் வந்து அளவுக்கு மீறி சுரக்கிறதுனால சரீரத்துல இன்பேலன்ஸ், அதாவது ஒரு சமச்சீரான ஒரு நிலை நமக்கு இல்லை. காரணம் என்ன? கவனிங்க, இந்த ஆர்கன்ஸ் இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும், இந்த ஆர்கன்ஸ் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். நான் சொல்லல, பைபிள்ல தெளிவா நம்மை விளங்கி கொள்வதற்கு, நம்முடைய ஊழியத்தை விளங்கி கொள்வதற்கு, ராஜ்யத்தை விளங்கி கொள்வதற்கு என்ன செய்யலாம். ஆனா இங்க பாருங்க, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு இடத்துல வைக்கப்பட்டு இது ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாத்தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படிதான் இருக்குதுங்க, ஆனா தனித்தனி வேலையை தான் செய்யுது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுதுங்க? உதவி செய்யுது. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அது தெரியும், எனக்கு அது விவரமா சொல்ல தெரியல. நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட். அல்லேலூயா. ஆனா மேக்ஸே தெரியாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப அவயவன் தனித்தனி வேலை, அதாவது அளவுக்கு உட்பட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருக்கு. எதுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கு? தலைக்கு கீழே கட்டுப்பட்டு. இதுதாங்க தன் தன் அளவுக்கு தக்க. அளவுக்கு மீறிச்சுனாவே சரீரத்துல வியாதி வந்துடுறத, பலவீனங்கள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். இததான் கர்த்தர் அப்படியே எடுத்து திருச்சபைகள்ல, ஊழியங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல உங்க லிமிட் என்ன, உங்க அளவு என்ன, உதவி செய்யலாம். அதை நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்லுவேன். சொல்ல நேரம் இருக்கான்னு தெரியாது. உட்கார்ந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் சொல்றேன். அல்லேலூயா.
அதனால கர்த்தர் சித்தமான இந்த ஒரு குறிப்போட நான் முடிச்சிடறேன். ஏன்னா அடுத்தது இதை விட ரொம்ப டீப்பான விஷயம். அதனால 1-2 வாரம் கூட போச்சுன்னா கோச்சிக்காதீங்க. நேரத்துக்கு வந்துருங்க. நம்ம கரெக்டா அதிகபட்சம் இன்னைக்கு இந்த இந்த ஸ்டடி இன்னும் அப்படி இப்படி போனா கூட 2 வாரம் தான். இன்னும் 2 வாரம் கர்த்தர் சித்தமானால் நடக்கும். அதனால இந்த 2 வாரம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப சொல்லி முடிக்கிறேன். அப்ப முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆஹ் நான் யார்? நான் யார் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நான் யார்? நான் யார் அல்ல. இத குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நாம எல்லைக்கு உட்பட்டவர்களா இருப்போம். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இதான் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன். இந்த கண்ணு தெரியாம ஒருத்தனை ஆசீர்வதிச்சாரு. அவர் பேர் என்ன? ஈசாக்குங்க. ஈசாக்கு. கரெக்டா தான் தெரியுது உங்களுக்கு பேர். ரொம்ப யோசிக்கிறீங்க. நிறைய பைபிள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமா. அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈசாக்கு வந்து யாக்கோப ஆசீர்வதிக்கிறான். அப்ப யாக்கோபோட ஸ்டேட்டஸ் என்ன? அவன் ஏசாவா யாக்கோபா? சொல்லுங்க. அவன் யாருதான்? அவன் யாக்கோபு தான். ஆனா யார் மாதிரி வர்றான்? ஏசா மாதிரி வர்றான். அது தகுந்த மாதிரி எல்லாம் போட்டு கிட்ட வர பக்கு பக்குன்னு ஆர்ட் வெளியே வந்து போகுது. இந்த கிழ வேற வந்து முத்தம் கொடுக்குது. அல்லேலூயா. இது நல்லா கண்ணு தான் தெரியல தவிர மூக்கு நல்லா வேலை செய்யுது. என்ன வாங்கி வந்துக்கிற எல்லாம் இன்னும் மோந்து பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுது அப்படின்னா, அவரு வந்து சாதாரணமா கொடுத்துடல. இருந்தாலும் கடைசியா அவர் செக் பண்ணி மகனே வந்து கிஸ் பண்றா அப்படின்றாரு. அல்லேலூயா. இவன் கிட்ட போகும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கிட்ட வரும்பொழுது முத்தம் கொடுக்குறான். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நான் இதை தாண்டி நான் அடுத்த குறிப்பு எடுத்தேன்னா கட்டாயம் நான் ஒரு 8:30 8:45 வரைக்கும் போவேன். தினேஷ், அதனால இந்த குறிப்போட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இன்னும் 2 வாரம் டைம் கொடுங்க. ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு மினிஸ்ட்ரி இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கர்த்தர் சித்தமான ஒரு 2 வகுப்பு எனக்கு கொடுங்க. அதுல நாம இதை நிறைவு பண்ணிடுவோம். இப்ப வாசிங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். பாசையா சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட எனக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா நான் முடிச்சிருவேன். அதனால எல்லாருக்கும் வேலை உண்டு தான் இந்த ஒரு வாரம். ஏன்னா முதல்ல நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்றாங்க இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. நான் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தோம்னா இவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஸ்பீடா போயிடலாம். சில விளக்கங்களை சொல்லாம நம்மளால போக முடியாது. 27 22ல இருந்து வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்ணில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுடையவர்களாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். இதான் உலகத்தாருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, எவன் என்னான்னு தெரியாம ஆசீர்வதிச்சிருவாங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க வசனத்தை நான் படிக்கும் போது இன்னான்னு தெரியாம ஆசீர்வதிச்சிட்டானா. இவன் யாரு, எவன், என்ன, ஏது, அது உலகம். ஆனா இதுலதான் நம்முடைய நேசர் வித்தியாசப்படுறாரு. நான் யாருன்னு தெரிஞ்சே என்ன ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் இதுக்கு கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்னான்னு தெரியாம. ஏன் இன்னான்னு தெரியாம? உடம்பெல்லாம் ரோமம். கவனிக்கிறீங்களா? அத நீ சொல்லாதையான்றது எனக்கு தெரியுது. அல்லே கவனிக்கிறீங்களா? அப்ப பார்த்துட்டு ஒருவேளை ஆனாலும் ஒரு டவுட் அந்த தாத்தாவுக்கு. என்ன டவுட் அப்படின்னா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, சாயல் ஒரு மாதிரி இருக்கு. ஆனாலும் ஒரு டவுட் தான். சரி வேற வழி இல்ல, தின்னுட்டோம், வயிறு ரொம்பிருச்சு. இவன் கட்டாயம் ஏசாவாத்தான் இருப்பான். உடம்பு தடவி பார்த்தா அம்மா ரெடி பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கு. அல்லேலூயா. அம்மா ரெடி பண்ணி அனுப்பிச்சு பார்த்துட்டு அங்க கர்த்தர் காட்டின வார்த்தை இன்னான் என்று அறியாமல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் நிறைய நேரத்துல கர்த்தர் வந்து நம்மள பல பேரை வச்சு ஆசீர்வதிச்சிருவார், இன்க்ளூடிங் மீ. ஏன் பிரதர் அது சொல்றீங்க? இன்னான் என்று அறியாம என்ன ஆசீர்வதிச்சாங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தான் பல பேருக்கு என்ன மறைச்சிருக்கு. நான் யாரு? who I am. ஏங்க, எனக்கு இந்த போதிக்கிற கிருபை இருக்கிறதுனால எனக்குள்ள பலவீனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. என் பலவீனத்தை மறைக்கிறது இந்த ஊழியம். என் பலவீனத்தை மறைக்கிறது இந்த கிருபை. இந்த என் பலவீனத்தை மறைக்கிறது, என் பாடுகளை மறைக்கிறது, என் பிரச்சனையை மறைக்கிறது என்னன்னா, நான் கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிற அவர் கொடுத்த ஏதோ ஒரு காரியம்.
அதை நான் பெற்றிருக்கிறதுனால நான் யாரு கிடையாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ராங் கான்செப்ட்ல, தப்பான அர்த்தத்துல புரிஞ்சுக்கூடாது. புரியுதுங்களா? இந்த பாருங்க, நீங்க நம்பணுங்கிறதுக்காக பைபிளை மூடிடும். புரியுதுங்களா? புரியலன்னா இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? எப்படி ஆசீர்வச்சா மனோஜ்? இன்னான் என்று தெரியாம. அவன் ஏன் இன்னான்னு தெரியல? ஃபுல்லா அவனோட அவுட்டர் ஃபுல்லாவே யார் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏசா மாதிரி. ஆனா உண்மையிலே அவன் யாருதான்? நானும் யாக்கோபு தான், அல்ல, நானும் ஒனேசிமு தான். இந்த பூமியில எல்லாருமே அப்படிதான். ஆனா எது மூடிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸிங்ஸ். ஆசீர்வாதம் என் பலவீனத்தை யாருக்கும் காட்ட மாட்டேங்குது. ஆசீர்வாதம் என் குறைபாடுகளை காட்டு. சில நேரம் உறவுகளே அந்த அந்த ஆங்கிள்லே பார்த்து 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன யாரோ போல நினைச்சுக்கிறாங்க. பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் எப்படி பிரசங்கம் பண்ணனே தெரியல, என்ன தேவ தூதனாகவே நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நான் சொன்னதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாவே ஏத்துக்கிட்டீங்க, மெய்யாகவே அது தேவ வசனம் தான். நிறைய நேரத்தில் நல்லா ப்ரிப்பரேஷன் இல்லாம ஓட்டி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த சக்கரத்தை எந்த ரீல் பொட்டியில சேர்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ரீல் பொட்டியை குரங்கு தூக்கி போயிடுச்சு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. எந்த ரீல் பொட்டி எதுல போட்டு மேட்ச் பண்ணி அதுல எவன்டா நடிச்சு இதுல எவன்டா நடிச்சு ரெண்டையும் சேர்த்து ஓட்டிடலாம். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த காலத்துல நான் பார்த்த படம், இப்ப பாக்குறீங்களா பிரதர்ன்னு கேட்டுறாதீங்க. அல்லேலூயா. முன்னால நிக்கிற எனக்கு எப்படி மேட்ச் பண்ணி ஒரு ஆவியில உங்களை நடத்தி, ஒரு பிரசன்னத்துல உங்களை நடத்தி, இது உண்மையாக ஊழியக்காரனுக்கு இருக்க பலவீனம். மண்டையெல்லாம் சுத்தம். செய்திக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க நினைச்சுக்கிறீங்க சாதாரண, அதை எடுக்கிற பாஸ்டுக்கு எனக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. மண்டையெல்லாம் சுத்தும். திடீர்னு இது ஏற்கனவே பேசிட்டணும்னு ஒண்ணு ஏர்லாக் ஆகும். அப்படியே ஃபுல்லா ஃபார்ம் ஆகி வரும். எழுதினே இருப்பேன். திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், இது ஏற்கனவே பேசிட்டோம் போலகுதே. எம்மா, அந்த செய்தி எடுக்கிறத ஆண்டர் பாத்துல உட்கார்ந்து அவர் சாதாரணமா கொடுத்துட மாட்டாருங்க. அது தயவு செய்து நீங்க நினைச்சிடாதீங்க. சாதாரணமா கொடுக்கவே மாட்டார். சாதாரணமா எடுக்கிறது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒருத்தன் வாழ்க்கையை பாதிக்கிற அளவு பேசணும்னா அவர் பாதத்துல காத்துதான் கிடக்கும். குத்துற மாட்டார் சாதாரணமா. அது பொக்கிஷம், தோண்டுனாதான் கிடைக்கும். வைக்கோலும் மரமும் ரோட்ல கிடைச்சிரும், அதை வச்சு கட்டினா அவ்வளவுதான் குடும்பம் வாழ்க்கை. விலையேற பெற்ற கல் அப்படின்னா நீ உட்கார்ந்து தோண்டணும். உன் வாழ்க்கை, வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும்னா எந்த அளவுக்கு தேவனோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஷைன் பண்ணுவீங்க. நான் எதுக்காக இந்த குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன்? தேவன் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் என் பலவீனத்தை மறைச்சிடுறது இல்லை. நான் சமூகத்துல போய் திரும்ப நிற்கும் போது யாரா நிற்பேன்? யாக்கோபு யாரா நிற்பான்? இப்ப ஆண்டரை விட்டுருங்க. அம்மா கிட்ட போய் நிற்கும் பொழுது ஏசாவா நிற்பானா யாக்கோபா நிற்பானா? யாக்கோபா தான் நிற்பான். அப்பா கிட்ட நடிச்சாச்சு, இன்னான் என்று அறியாம அவனை ஆசீர்வச்சு கூட்டு அமைச்சிட்டான். பின்னால் அவன் லபா லபான்னு கத்துறான், கொடுத்துட்டியேன்ட்டு. நான் என்னடா பண்றது, ஏமாத்திட்டானே அந்த பையன் அப்படின்னு. அவரை வேற வழியே இல்லை, நீ பட்டயத்தினால பொழைச்சிக்கிறான்ட்டாரு. என்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான். ஆனா இந்த யாக்கோபு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட மல்லு கட்டுற நேரம் வந்துச்சு. அங்க ஏண்டா மாமனாரை ஏமாத்தின, ஏண்டா குழந்தையாவை ஏமாத்தின, ஏண்டா அவனை ஏமாத்தின, ஏண்டா இவனை, எதுவுமே கேட்கல. ஒரே கேள்வி கேட்டாரு, யாரா நீன்னார். அல்லேலூயா சொல்லு. புரிஞ்சவளு சோத்திரம். அவருக்கு வேறு எதுன்னு தெரியும். நீ உங்க அப்பாவை எப்படி ஏமாத்தினங்கிற உனக்கு தெரியும், உன் மாமனாரை எப்படி ஏமாத்தினு உனக்கு தெரியும், ஆடுகளை எப்படி எத்திக்ஸ் டெக்னிக்ஸ் சம்பாதிச்சுன்னு உனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு முன்னால ஒரு நாள் மல்லு கட்டுற நேரம் வந்துச்சு. இங்க பாருங்க, பூமி தாங்க கூடாததாய் ஆபிரகாமுக்கு சொத்து சுதந்திரம் இருந்த மாதிரி இவனுக்கு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அவனை காப்பாத்துச்சா? துரத்துறான், எல்லாம் எல்லாத்தையும் துரத்திட்டு பிந்தி தனித்து இருந்தான். வந்தார் பாருங்க தேவதூதன், பையில எடுத்து தட்டுற. எந்த பையில சொல்லுங்க, எந்த பையில? கல்யாணம் ஆவதுக்கு முன்னால ஒரு பையில இருந்துச்சு பாருங்க, அந்த பையில எடுத்துக்க. நம்ம தட்டுவோம் பாருங்க சண்டே ஆனா பைபிள, அந்த மாதிரி தட்டி, யார் ராணி, ஒரே வார்த்தை, ஹூ ஆர் யூ. அதனாலதான் சொல்றேன், எல்ல நான் யார், நான் யார் அல்ல. அவர்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? அங்க போத்துறதுக்கு வஸ்திரம் இருக்கா? வஸ்திரத்தை போத்தி வெளியே அனுப்புனதே அவரு தான். அல்லேலூயா சொல்லுங்க.
நிர்வாணியாக்கப்பட்ட மனிதனுக்கு வஸ்திரத்தை பொத்தி வெளியே போடா, அவமானப்பட்டுருவடா, இதுலயும் நான் உனக்கு இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதே அவர் தான். அவர்கிட்ட எதை மறைக்க முடியும்? அப்ப அவன் சொன்னான், நான் யாக்கோபு. அல்லேலூயா. உடனே கர்த்தர் சொன்ன, இனிமே உன் பேர் யாக்கோபு இல்லடா, நீ இஸ்ரவேல். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை. இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த உண்மை, நீ யார்? கிறிஸ்துவா? மறுதலியாமல் நான் அவர் அல்ல, முடிஞ்சு போச்சு. எல்லையை நான் தாண்டல, உள்ள நிற்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். என்னை கர்த்தர் உயர்த்திடுவார், என் வேலையை கர்த்தர் உயர்த்திடுவார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், பிள்ளைகளை உயர்த்துவார், ஒரு குறையும் வைக்க மாட்டார். இந்த இடத்துல வச்சு இதை நீங்க நில்றா, நிறைய ஆசீர்வாதத்தை இனிமே எனக்கு வரும், உங்களுக்கு வரும். வர 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 அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் என் பலவீனத்தை கர்த்தரோட கண்ணுக்கு மறைச்சிட்டாரு. எப்ப போய் நின்னாலும் கர்த்தர் கேட்பார், நீ யாரு? இந்த ஒரே நான் யாக்கோபு. பலமுறை ஆண்டோட சமூகத்துல நான் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அப்படிதான் சொல்றேன். போகும்பொழுது எல்லா கணத்தையும் ஊழியத்துல கொடுத்துருவாங்க, எல்லா மகிமையும் கொடுத்துருவாங்க, மேடையில சேர போட்டு உட்கார வைப்பாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் அவரு இவருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கழட்டி போடுற இடம் எதுதான்? தேவ சமூகம். அங்க எதுவுமே செட்டாது. அவங்க எல்லாருக்கும் முன்னால இப்படி இருந்துடலாம், அப்படி இருந்துடலாம், அப்படி நம்ம இருந்துடலாம். அதெல்லாம் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் என் பலவீனத்தை கண்ணுக்கு முன்னால மறைச்சிட. அதனால் ராஜ்யம் என்று உண்டானால் அந்த ராஜ்யத்திற்கு எல்லை இருக்கு. ஸ்பிரிச்சுவலா அது எந்த எல்லை பிரதர்? பிராக்டிக்கலா அது என்ன எல்லை பிரதர்னு கேட்டீங்கன்னா, நான் யார் என்பதும் நான் யார் அல்ல என்பதும் தெளிவுடையவர்களா நாம இருக்கும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். அல்லேலூயா. அடுத்த விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்துல இந்த போர்ஷன் நாம முடிச்சிடலாம். எழுந்து நிற்கலாமா? ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து